வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தங்கத்தை விட அதிக விலை, நாட்டின் பொருளாதாரத்தில் புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய கிரபேன் உற்பத்தி, கவனம் செலுத்தும் இலங்கை. யாழில் போலீஸ் உத்தியோகத்தர் படுகொலை, உளவு இயந்திரம் மீட்பு. தகுதியற்ற வெண்மையாக்கும் அழகு சாதன பொருட்களை விற்பனை செய்வோருக்கு இனி சிக்கல், வருகிறது கருவி. சட்டவிரோதமான முறையில் கடத்தலில் ஈடுபட்ட நபர் ஒருவர் கைது. யாழில் பொதுமலசல கூடம் யாருக்கு சொந்தம், மத்திய பேருந்து நிலையத்தில் முருகல் நிலை. தங்க நகைகளை கண்டெடுத்த ஆட்டோ சாரதியின் செயலால் பாராட்டு. ஏனையின் வீதியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க விரைவுபடுத்தப்படுகிறது மகையாவை சுரங்கப்பாதை பணி. அர்ச்சுனா மீதான அவதூறு வழக்கு, நீதிமன்றில் திரையிட்டு காண்பிக்கப்பட்ட அர்ச்சுனாவின் காணொளி. ஜனாதிபதி இங்கு சென்றிருந்தால் இவ்வாறு ஏற்பட்டிருக்காது, ஜனாதிபதியின் நகர்வை விமர்சித்த நாமல். யாழில் வீடொன்றில் திருட்டில் ஈடுபட்ட பணிப்பெண் கைது, களவாடப்பட்ட பல லட்ச ரூபாய் பெறுமதியான நகைகளும் மீட்பு. நுவரெலியா குறுக்கு வீதியில் லொரி விபத்து, ஒருவர் காயம். உணவகத்தில் இஸ்ரேலியர்களுக்கு அனுமதி இல்லை, அறிவிப்பு பலகை வைத்த சம்பவம் பேசுபொருள். வந்தடைந்தது 3500 கடற்படை வீரர்களுடன் அமெரிக்காவின் அதிநவீன போர்க்கப்பலான USS ட்ரிப்போலி. லீட்டருக்கு 100 முதல் 150 வரை கூடுதல் வசூல், நடமாடும் டீசல் வியாபாரம், சிக்கினார் ஒருவர். நீர்வீழ்ச்சியில் செல்ஃபி எடுக்க முயன்ற வெளிநாட்டவருக்கு நேர்ந்த கதி, மீண்டும் அறிவுறுத்தும் காவல்துறை. சந்திரிகா அமைச்சர் நலிந்த இடையே விசேட சந்திப்பு, பேசப்பட்ட விடயங்கள் என்ன? மலேக போலீஸ் நிலையங்களுக்கு விரைவில் தமிழ் அதிகாரிகள். 313 தொன் மருத்துவ உதவிகளை ஈரானுக்கு அனுப்பி வைத்தார் ரஷ்ய அதிபர். தையிட்டி விகாரை காணிகளை விடுவிக்கும் பணிகள் 80% பூர்த்தி, விரைவில் காணிகளை உரிமையாளர்களிடம் கையளிப்போம், அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவிப்பு. ரஷ்யா வழங்கும் ஆதரவுக்கு நன்றி கூறிய அரசு, அடுத்து இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளவுள்ள ரஷ்ய கூட்டமைப்பின் பிரதிபலி விவகார அமைச்சர். வான்பரப்புகளிலிருந்து கடலடிக்கு நகரும் போர், உலகளாவிய வங்கி சேவைகள் உட்கட்டமைப்புகளில் பெரும் முடக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என நிபுணர்கள் எச்சரிக்கை. பொருளாதாரத்தில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் நோக்கில் கிரபேன் உற்பத்தியில் இலங்கை கவனம் செலுத்தி வருவதாக கூறப்படுகிறது. இலங்கையின் புதிய பொருளாதார வளர்ச்சியை எட்டுவதற்கு மெனிடன் தொழில்துறையிலிருந்து ஒரு புதிய கண்டுபிடிப்பாக வெளிவந்துள்ள கிரபேன் எனும் பதார்த்தத்தை பயன்படுத்த முடியும் என பொறியியலாளர் கீர்த்தி விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார். கொழும்பு கிங்ஸ்பெரி ஹோட்டலில் நடைபெற்ற மெனிடன் தொடர்பான சர்வதேச மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் தரம்மிக்க 1 கிராம் கிரபேனின் விலை சுமார் 50,000 ரூபாயாக கணக்கிடப்பட்டுள்ளதாக கூறிய பொறியியலாளர், உலகின் வளர்ந்த நாடுகள் விமான தயாரிப்பு, விண்கலங்கள், மின்சார வாகனங்கள் மற்றும் கொங்கிரீட் உற்பத்தி போன்றவற்றிற்கு கிரபேன் பதார்த்தத்தை பெருமளவில் பயன்படுத்துவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையின் கிரபைட் வளத்தை பயன்படுத்தி இந்த உயர் தொழில்நுட்ப பொருளை உற்பத்தி செய்வதன் மூலம் நாட்டின் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்த முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் போலீஸ் உத்தியோகஸ்தர் ஒருவரை மோதி கொலை செய்ததுடன் மற்றொரு போலீஸ் உத்தியோகஸ்தருக்கு படுகாயம் ஏற்படுத்திய சம்பவத்துடன் தொடர்புடைய உளவு இயந்திரத்தை போலீசார் மீட்டுள்ளனர். அதேவேளை சம்பவத்துடன் தொடர்புடைய சாரதி தலைமறைவாகியுள்ள நிலையில் சாரதியை கைது செய்ய போலீசார் தீவிர நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர். கொடிகாமம் கெட்பேலி பகுதியில் சட்டவிரோத மணல் அகழ்வு இடம்பெறுவதாக நேற்றைய தினம் சனிக்கிழமை காலை கொடிகாமம் போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு 2 போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் விரைந்துள்ளனர். போலீசாரை கண்டதும் உளவு இயந்திரத்தை செலுத்தி வந்தவர் தான் தப்பி அதன் வேகத்தை அதிகரித்து போலீசார் 2 மீதும் மோதிவிட்டு தப்பிச் சென்றுள்ளார். உளவு இயந்திரம் மோதியதில் கொடிகாமம் போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் சார்ஜன் தர அதிகாரியான 50 வயதுடைய ஹெட்டியாராச்சி அல்பர்ட் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். அவருடன் சென்ற மற்ற போலீஸ் உத்தியோகஸ்தர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். உயிரிழந்த போலீஸ் அதிகாரியின் சடலம் சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய உளவு இயந்திரம் கிளாலி பகுதியில் உள்ள பற்றை காடொன்றில் மறைத்து வைக்கப்பட்டுள்ளதாக போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் அப்பகுதிக்கு விரைந்து உளவு இயந்திரத்தை மீட்டுள்ளனர். சம்பவத்துடன் தொடர்புடைய உளவு இயந்திர சாரதி தலைமறைவாகியுள்ள நிலையில் சாரதியை கைது செய்ய தீவிர நடவடிக்கைகளில் போலீஸ் குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. முகத்தை வெண்மையாக்கும் களிம்புகள் மற்றும் அழகு சாதன பொருட்களில் உள்ள பாதரசத்தின் அளவை சம்பவ இடத்திலேயே விரைவாக பரிசோதிப்பதற்கு ஏதுவாக இலங்கையின் நுகர்வோர் விவகார ஆணையத்திற்கு 18 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள நடமாடும் பாதரச பகுப்பாய்வு கருவிகளை ஐக்கிய நாடுகள் வளர்ச்சி திட்டம் நன்கொடையாக வழங்கியுள்ளது. பாதுகாப்பற்ற பொருட்களில் இருந்து நுகர்வோரை பாதுகாப்பதற்கும் சர்வதேச தரநிலைகளுக்கு இணங்குவதை உறுதி செய்வதும் இந்த முயற்சியின் முக்கிய நோக்கமாகும்.
யாழிலிருந்து வாகனம் ஒன்றில் சூட்சுமமான முறையில் கஞ்சா கடத்தப்படுவதாக கிளிநொச்சி ராணுவ புலனாய்வு பிரிவுக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைய நேற்றைய தினம் சோதனை ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இதன்போது மன்னார் இலுப்பக்கடவை பகுதியில் விசேட அதிரடிப்படையின் கட்டளையை மீறி செல்ல முற்பட்ட வாகனம் ஒன்றை சோதனையிட்ட போது இப்போதைப் பொருள் கடத்தல் முறியடிக்கப்பட்டுள்ளது. கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களின் பெறுமதி சுமார் 60 லட்சம் எனவும் இதன்போது கைது செய்யப்பட்ட சாரதி கிளிநொச்சி ஜெயபுர போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. யாழ் மத்திய பேருந்து நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள பொது மலசலகூட நிர்வாகம் தொடர்பில் யாழ் மாநகர சபைக்கும் இலங்கை போக்குவரத்து சபைக்கும் இடையே நேற்றைய தினம் கடும் மோதல் ஏற்பட்டுள்ளது. இதன் விவகாரம் பெரும் சிக்கலாக மாறியதால் யாழ் மத்திய பேருந்து நிலையம் சில மணி நேரம் பரபரப்பாக காணப்பட்டிருந்தது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கடந்த ஆட்சி காலத்தில் யாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் யாழ் மத்திய பேருந்து நிலைய பொது மலசலகூடம் கட்டுவதற்கான திட்டம் அனுமதிக்கப்பட்டது. இலங்கை போக்குவரத்து சபையின் ஆளுகைக்குட்பட்ட நிலப்பரப்பிலேயே மலசலகூடம் அமைக்கப்பட்டிருந்தது. மலசலகூடம் கட்டுவதற்கான அனுமதியையும் இலங்கை போக்குவரத்து சபையிடமிருந்து யாழ் மாநகர சபை பெற்றிருந்தது. எனினும் கடந்த 13ஆம் திகதி இந்த மலசலகூடத்தை குத்தகைக்கு விடுவதற்கான விண்ணப்பத்தை மாநகர சபை தன்னிச்சையாக பத்திரிகை மூலம் கோரியிருந்தது. இந்நிலையில் மாநகர சபை ஊழியர்கள் நேற்றைய தினம் காலை மலசலகூடத்திற்கு நீர் இணைப்பு வழங்க சென்றபோது இலங்கை போக்குவரத்து சபை அதிகாரிகள் தடுத்துள்ளனர். தொடர்ந்து இலங்கை போக்குவரத்து சபையின் நிலப்பரப்பில் தான் இந்த மலசலகூடம் கட்டப்பட்டுள்ளதாகவும் மாநகர சபை தன்னிச்சையாக இதனை நிர்வகிக்க முயன்றால் சேவையை முடக்கி போராடுவோம் எனவும் அவர்கள் எச்சரித்துள்ளனர். எனினும் மாநகர சபை உறுப்பினர்கள் குறித்த நிலப்பரப்பு அரசுக்கு சொந்தமானதென்றும் மக்கள் சேவைக்காக கட்டப்பட்ட இந்த கட்டடத்தை தொடர்ந்தும் இலங்கை போக்குவரத்து சபை இடையூறு செய்தால் போலீஸ் மற்றும் சட்ட உதவியுடன் கட்டடத்தை திறந்தே தீருவோம் என மாநகர சபையினர் உறுதியாக தெரிவித்திருந்தனர். நாவலடியை சேர்ந்த முஸ்தபா இக்பால் எனும் ஆட்டோ சாரதி ஓட்டமாவடி மேம்பாலத்தடியில் 4 லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்க நகைகளையும் 19,420 ரூபாய் ரொக்க பணத்தையும் கண்டெடுத்துள்ளார். சற்றும் தயங்காமல் அந்த பொருட்களை உடனடியாக வாழைச்சேனை போலீசாரிடம் ஒப்படைத்த அவர் போலீசாரின் முன்னிலையில் அவற்றை உரிய உரிமையாளரிடம் நேரில் கையளித்திருந்தார். தன்னுடைய அன்றாட வாழ்வாதாரத்திற்கு ஆட்டோ ஓட்டும் ஒரு சாமானிய மனிதரின் இந்த நேர்மை மற்றும் பணத்தை விடவும் அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்படாத அந்த உயரிய பண்பும் அவரை ஒரு நிஜ கதாநாயகனாக மாற்றியுள்ளது. கண்டி யாழ்ப்பாணம் ஏனையின் வீதியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் பொருட்டு மகையாவ சுரங்கப்பாதை அமைக்கும் பணி தற்போது விரைவுபடுத்தப்பட்டு வருகிறது. பரபரப்பான இவ்வழியில் கனரக வாகன நெரிசலை குறைப்பதை நோக்கமாக கொண்ட இத்திட்டம் ஏறத்தாழ 700 மில்லியன் ரூபாய் செலவில் செயற்பட்டு வருகிறது. இந்த அபிவிருத்தி திட்டம் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்கவின் தலைமையில் சமீபத்தில் தொடக்கி வைக்கப்பட்டது. பணி நிறைவடைந்ததும் இந்த சுரங்கப்பாதையானது கண்டி யாழ்ப்பாணம் ஏனையின் முக்கிய வழித்தடத்தில் போக்குவரத்து ஓட்டத்தை மேம்படுத்தி இணைப்பை வலுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனாதிபதி அவர்கள் பிரிக்ஸ் மாநாட்டிற்கு நேரில் சென்றிருந்தால் எரிபொருள் நெருக்கடி தொடர்பில் ரஷ்யாவிடமிருந்து தற்போதைய நிலையை விட சிறந்த மற்றும் விரைவான ஒத்துழைப்பை பெற்றிருக்க முடியும் என நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில் பிரிக்ஸ் மாநாட்டிற்கு அழைப்பு விடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதி அதனை தவிர்த்து கொண்டார். அவர் அங்கு சென்றிருந்தால் ரஷ்ய எரிசக்தி பிரதி அமைச்சரின் வருகைக்காக காத்திருக்காமல் அந்த சந்தர்ப்பத்திலேயே எரிபொருள் குறித்து பேசி தீர்வை பெற்றிருக்கலாம். இருப்பினும் காலந்தாழ்த்தியாவது இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படுவது மகிழ்ச்சி அளிக்கிறது எனவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அரசாங்கம் எடுத்த சில தவறான முடிவுகளால் ஏற்பட்ட நட்டத்தை சாதாரண மக்கள் மீது சுமத்துவது பாரிய அநீதி எனவும் அரசாங்கம் தரமற்ற நிலக்கரியை இறக்குமதி செய்ததன் காரணமாகவே மின்சார கட்டணத்தை அதிகரிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் இதற்கான நட்டத்தை பொதுமக்கள் ஏன் ஏற்க வேண்டும் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் முனைவர் கேதீஸ்வரனால் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனாவிற்கு எதிராக தொடரப்பட்ட அவதூறு வழக்கு கடந்த வெள்ளிக்கிழமை 27/3/2026 அன்று பருத்தித்துறை மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஏறத்தாழ 2 மணி நேரத்திற்கு மேலாக பணிப்பாளர் கேதீஸ்வரன் சான்றுரைத்துள்ளார். கடந்த 4/7/2024 அன்று சாவகச்சேரி அடிப்படை மருத்துவமனையின் மருத்துவ அத்தியட்சகராக மருத்துவர் அர்ச்சனா பணியாற்றிய போது யாழ்ப்பாண மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கேதீஸ்வரன் வலி நிவாரணிகளை போதை மருந்துகளாக மருந்தகங்கள் வழியாக பள்ளி செல்லும் மாணவர்களுக்கு விற்பதாக குற்றச்சாட்டொன்றை முன்வைத்திருந்தார். இந்த கூற்று தொடர்பிலேயே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இவ்வழக்கின் முன்னாய்வின் போது குறிப்பிடப்பட்ட காணொளி தன்னால் தான் பதிவேற்றம் செய்யப்பட்டதையும் அச்செய்தி தன்னால் தான் கூறப்பட்டதையும் அர்ச்சுனா ஏற்றுக்கொண்டிருந்தார். மேலும் அக்குற்றச்சாட்டின் உண்மைத்தன்மையை நீதிமன்றத்தில் மெய்ப்பிப்பார் எனவும் தமது மறுமொழியிலும் குறிப்பிட்டிருந்தார். கடந்த வெள்ளிக்கிழமை 27/3/2026 சான்றுரைத்த மருத்துவர் கேதீஸ்வரன் தமது பணிக்காலத்தில் வலி நிவாரணிகளை மருத்துவ
சீட்டு இல்லாமல் வழங்கப்படுவது தொடர்பாக வந்த குற்றச்சாட்டுகள் குறித்தும் அது தொடர்பில் 2022 முதல் 24 ஆண்டிற்கு இடையில் தாம் மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்தும் அறிக்கையொன்றின் மூலம் நீதிமன்றத்தில் சான்றுகளுடன் சமர்ப்பித்திருந்தார். இது தொடர்பாக மருந்தகங்கள், அரச மருத்துவமனைகள், தனியார் மருத்துவமனைகள் மற்றும் தனியார் மருத்துவ நிலையங்களுக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் சான்றுகளின் அடிப்படையில் தமது கருத்துக்களை முன்வைத்துள்ளார். இவ்வழக்கு விசாரணையின் போது மருத்துவர் அர்ச்சுனாவினால் வெளியிடப்பட்ட காணொலி நீதிமன்றத்தில் திரையிட்டு காண்பிக்கப்பட்டது. அக்காணொலி திரையிடப்பட்ட போது மருத்துவர் அர்ச்சுனாவும் நேரடியாக மன்றில் உடனிருந்தார். மேலும் சான்றுரைத்த பணிப்பாளர் கேதீஸ்வரன் தமது 35 ஆண்டுகால மருத்துவ சேவையில் தம்மீது எவ்வித இழுக்கும் ஏற்பட்டிருக்காத நிலையில் மிகவும் பொய்யாக முன்வைக்கப்பட்ட இந்த குற்றச்சாட்டானது தம்மை பெரிதும் பாதித்துள்ளதாக தெரிவித்திருந்தார். குறிப்பாக இந்த காணொலியை அர்ச்சுனா வெளியிட்டதன் பின்னர் வெளிநாடுகளிலிருந்து பலர் தம்மை அச்சுறுத்தியதோடு தமது குடும்பத்தினரையும் மிரட்டியதாகவும் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் அவர் சான்றுரைத்துள்ளார். பணிப்பாளர் மருத்துவ முனைவர் கேதீஸ்வரன் அடுத்த அமர்வின் போது மருத்துவர் அர்ச்சுனாவின் வழக்கறிஞரால் குறுக்கு விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார் என்றும் கூறப்படுகிறது. பணிப்பாளர் கேதீஸ்வரன் சார்பில் சட்டத்திறனிகளான குமணன், தினேசு, அபினாஷ் ஆகியோரின் துணையுடன் சட்டத்திறனி கலாநிதி குமாரவடிவேல் குருபரன் முன்னிலையாகியிருந்தார். யாழில் வீடொன்றில் பணிப்பெண்ணாக வேலை செய்த பெண்ணொருவர் குறித்த வீட்டில் நகைகளை களவாடிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் களவாடப்பட்ட நகைகளையும் அப்பெண்ணிடமிருந்து போலீசார் மீட்டுள்ளனர். யாழ் நகர் பகுதியில் உள்ள வீடொன்றில் கணவன் மனைவி இருவரும் வேலைக்கு செல்வதனால் வீட்டு வேலைக்கென 54 வயதுடைய பெண்ணொருவரை பணிக்கு அமர்த்தியுள்ளனர். இந்நிலையில் கடந்த 2 வாரங்களுக்கு முன்னர் வீட்டில் இருந்த 14 பவுன் நகை காணாமல் போயுள்ளது. அதனை அடுத்து யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் தம்பதியினர் முறைப்பாடும் செய்திருந்தனர். முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் வீட்டின் பணிப்பெண்ணை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட பெண்ணிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் குறித்த வீட்டிலிருந்து களவாடப்பட்ட 14 பவுன் நகைகளையும் போலீசார் மீட்டுள்ளனர். அதேவேளை குறித்த பெண் முன்னர் தான் பணியாற்றிய வீடுகளிலும் நகைகளை களவாடியதை விசாரணைகளில் தெரிவித்துள்ளார். குறித்த பணிப்பெண்ணை போலீசார் தொடர்ந்தும் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். வவுனியாவிலிருந்து தலவாக்கலை பகுதியில் குழாய் கிணறு தோண்டும் பணியில் ஈடுபடுவதற்காக வந்த லொரியொன்று நேற்றைய தினம் நுவரெலியா குறுக்கு வீதியில் விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதன்போது 5 பேர் லொரியில் இருந்துள்ளதாகவும் அதில் ஒருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின் சிகிச்சை பெற்று வெளியேறியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தாய்லாந்தில் உள்ள ஒரு உணவகத்தில் இஸ்ரேலியர்களுக்கு அனுமதி இல்லை என அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டுள்ள சம்பவம் பேசுபொருளாகி இருந்தது. காசா, ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதல்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இஸ்ரேலிய சுற்றுலா பயணிகளின் ஒரு சில அநாகரிகமான செயற்பாடுகளால் அதிருப்தி அடைந்தும் இந்த அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டதாகவும் அவ்வுணவகத்தினர் கூறுகின்றனர். குறிப்பாக கோபான்கன் உள்ளிட்ட சுற்றுலா தீவுகளில் உள்ள சில உணவகங்கள் இஸ்ரேலியர்களுக்கு அனுமதி இல்லை என்ற வாசகங்கள் அடங்கிய பலகைகளை தொங்கவிட்டுள்ளன. இதேவேளை அமெரிக்க கடற்படையின் அதிநவீன போர்க்கப்பலான USS ட்ரிப்போலி சுமார் 3500 கடற்படை மற்றும் மெரைன் வீரர்களுடன் தனது பொறுப்பு மண்டலத்திற்கு வந்தடைந்துள்ளது. இந்த பிரமாண்ட கப்பல் ட்ரிப்போலி ஆம்பிபியன்ஸ் ரெடி குரூப்பின் தலைமை தளமாக செயற்படுகிறது. இதில் போக்குவரத்து விமானங்கள், அதிவேக தாக்குதல் போர் விமானங்கள் மற்றும் நிலம் நீர் என 2 பகுதிகளிலும் தாக்குதல் நடத்தும் நவீன தளவாடங்கள் இடம்பெற்றுள்ளன. ஈரானின் முக்கிய எண்ணெய் முனையமான கார்க் தீவு உள்ளிட்ட பகுதிகளில் தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்ள அமெரிக்க மெரைன் படைகள் பயன்படுத்தப்படலாம் என தகவல்கள் வெளியாகி வரும் நிலையில் இந்த படையின் வருகை மத்திய கிழக்கில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எத்தகைய சவால்களையும் எதிர்கொள்ளவும் இந்த அதிரடிப்படை நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக அமெரிக்க மத்திய கட்டளை தளம் தெரிவித்துள்ளது. இது இவ்வாறு இருக்க ஹார்முஸ் நீரிணையை மூடுவதாக ஈரான் எச்சரித்திருந்தது. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பேசிய அதிபர் டிரம்ப் இப்பகுதியின் பாதுகாப்பை அமெரிக்கா உறுதி செய்வதால் இதற்கு ட்ரம்ப் நீரிணை என பெயரிடுவதே பொருத்தமானதாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் நேட்டோ அமைப்பை விட அரபு நாடுகளே தங்களுக்கு உண்மையான உதவிகளை செய்தன என்றும் அவர் கூறியுள்ளார். சவுதி அரேபியா, கட்டார், ஐக்கிய அரபு அமீரகம், பஹ்ரைன் ஆகிய நாடுகள் அமெரிக்காவிற்கு ஆதரவாக போர்க்களத்தில் நின்றன. குவைத் கூட தங்களுக்கு உதவியது. அவர்கள் அமெரிக்காவின் 3 போர் விமானங்களை சுட்டு வீழ்த்திய போதிலும் கூட அவர்கள் போரிட்டார்கள் என கூறியுள்ளார். மேலும் அமெரிக்காவின் பிரின்ஸ் சுல்தான் விமான படைத்தளம் மீது ஈரான் நடத்திய தாக்குதலின் போது தற்காப்பு வளையங்களை மீறி 17 வெவ்வேறு கோணங்களில் ஏவுகணைகள் பாய்ந்து வந்ததாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். நாங்கள் உயிரை பாதுகாக்க ஓட வேண்டியிருந்ததென்றும் கூறியுள்ளார். அவரால் கூறப்பட்ட இந்த கருத்து சர்வதேச ஊடகங்களில் தலைப்புச் செய்தியாக வெளிவந்திருந்தன. இதேவேளை இத்தாலிய பிரதமர் ஜார்ஜியா மெலோனி ஈரான் மீதான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் ராணுவ தாக்குதல்களை தடுத்து நிறுத்த சீனா தனது செல்வாக்கை பயன்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். சீனாவின் தலையீடு இல்லையெனில் சர்வதேச சட்டங்கள் முற்றிலும் சீர்குலையும் அபாயம் உள்ளதாக இத்தாலி எச்சரித்துள்ளது. இவ்வாறான நிலையில் தற்போதைய போர்ச்சூழலில் மனிதாபிமான அடிப்படையில் ஈரானுக்கு 313 தொன் மருத்துவ உதவிகளை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அனுப்பி வைத்துள்ளார். ரஷ்ய அதிபரின் உத்தரவின் பேரில் ரஷ்யாவால் வழங்கப்பட்ட 2வது பெரிய அளவிலான மருத்துவ உதவி தொகுதி இதுவாகும். மோதலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதற்கு இந்த உதவி
உதவிகள் ஈரான் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டன. இது இரு நாடுகளுக்கும் இடையேயான வளர்ந்து வரும் ஒத்துழைப்பை மேலும் உறுதிப்படுத்துகிறது. இது ஒரு புறம் இருக்க, அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான போர் பதற்றம் புதிய கட்டத்தை எட்டியுள்ளது. தற்போது மோதல் வான்பரப்பிலிருந்து கடலடிக்கும் நகர்ந்ததாக கூறப்படுகிறது. உலகளாவிய இணைய போக்குவரத்தின் 95% சுமந்து செல்லும் கடலடி ஃபைபர் ஆப்டிக் கேபிள்கள் நேரடி அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. செங்கடல் மற்றும் ஹார்முஸ் நீரிணை பகுதிகளில் உள்ள இந்த டிஜிட்டல் நரம்பு மண்டலங்களை ஈரான் மற்றும் அதன் நட்பு அமைப்புகள் இலக்கு வைக்கக்கூடும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. தினசரி $10 டிரில்லியன் மதிப்பிலான நிதி பரிமாற்றங்கள் இந்த கேபிள்கள் மூலமே நடைபெறுகின்றன. மார்ச் நடுப்பகுதியில் மெட்டா நிறுவனம் தனது டூ ஆப்பிரிக்கா பேர்ல் திட்ட பணிகளை பாதுகாப்பு காரணங்களுக்காக நிறுத்தியுள்ளது. இந்த பிராந்தியம் தற்போது டிஜிட்டல் தடை செய்யப்பட்ட மண்டலமாக மாறியுள்ளதால் கேபிள்கள் சேதமடைந்தால் சரி செய்யும் கப்பல்கள் கூட உள்ளே நுழைய முடியாத நிலை காணப்படுகிறது. இது உலகளாவிய வங்கி சேவைகள், கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் AI உள்கட்டமைப்புகளில் பெரும் முடக்கத்தை ஏற்படுத்தும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். கேகாலை அம்பேபுச பகுதியில் சட்டவிரோதமாக டீசல் விற்று வந்த நடமாடும் வாகனம் ஒன்றும் அதன் ஓட்டுநரும் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் அந்த வாகனத்தின் பின்புறத்தில் சிறப்பு தொட்டி ஒன்று பொருத்தப்பட்டிருந்ததோடு டீசலின் அளவை கணக்கிட ஒரு மீட்டரும் நிறுவப்பட்டிருந்தது. மேலும் சந்தேக நபர் வாங்குபவர்கள் இருந்த இடத்திற்கு நேரடியாக சென்று சாதாரண சந்தை விலையை விட 100 முதல் 150 ரூபாய் கூடுதலாக வசூலித்து டீசலை விற்று வந்ததாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சோதனையின் போது வாகனத்தில் 1200 லிட்டர் டீசல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தற்போது வாகனமும் ஓட்டுநரும் காவல்துறை காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நுவரெலியா லவர்ஸ் லீப் நீர்வீழ்ச்சியை பார்வையிட சென்ற வெளிநாட்டு சுற்றுலா பயணியொருவர் ஆபத்தான முறையில் செல்ஃபி நிழற்படம் எடுக்க முயன்றபோது தவறி வீழ்ந்து படுகாயமடைந்துள்ளார். இந்த அனர்த்தம் நேற்று காலை இடம்பெற்றுள்ள நிலையில் 52 வயதுடைய வெளிநாட்டு பிரஜை ஒருவரே படுகாயமடைந்துள்ளார். நுவரெலியா மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவினர் மற்றும் காவல்துறையினர் இணைந்து கடுமையான போராட்டத்திற்கு மத்தியில் காயமடைந்தவரை மீட்டுள்ளனர். காயமடைந்த வெளிநாட்டவர் உடனடியாக நுவரெலியா மாவட்ட பொது மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். இந்த அனர்த்தத்தில் அவரது காலில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சுற்றுலா பயணிகள் இவ்வாறான அபாயகரமான பகுதிகளில் நிழற்படம் எடுக்கும் போது மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு காவல்துறையினர் மீண்டும் அறிவுறுத்தியுள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க மற்றும் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச ஆகியோருக்கிடையில் கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றுள்ளது. இதன்போது சுகாதார மற்றும் ஊடக அமைச்சில் நடைபெற்ற இச்சந்திப்பின் போது வைத்தியசாலையினால் வழங்கப்படும் சேவைகளை, குறிப்பாக கண் சிகிச்சை மற்றும் அறுவை சிகிச்சை சேவைகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விரிவாக ஆராயப்பட்டுள்ளது. அத்துடன் வைத்தியசாலை நிர்வாகம் மற்றும் நிதி விவகாரங்கள் குறித்தும் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. சீதுவை விஜயகுமாரதுங்க நினைவு வைத்தியசாலையை மேலும் நவீனமயப்படுத்தி அதனை சூழவுள்ள மக்களுக்கு மேம்பட்ட சுகாதார சேவைகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டு இந்த முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ரத்னபுரி மாவட்ட செயலகத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அமைச்சர் ஆனந்த விஜயபால தலைமையில் கடந்த 27ஆம் தேதி சப்ரகமுவ மாகாண பொலிஸ் மா அதிபரின் விசேட பங்கு பெற்றுதலுடன் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இக்கலந்துரையாடலில் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் கலந்து கொண்டுள்ளார். இதன்போது பிரதி அமைச்சர் மலையகத்தில் உள்ள சகல போலீஸ் நிலையங்களிலும் வெகு விரைவில் தமிழ் அதிகாரிகளை நியமிக்குமாறு கோரிக்கை முன்வைத்திருந்த நிலையிலேயே அமைச்சர் ஆனந்த விஜயபால பிரதேசங்களில் உள்ள போலீஸ் நிலையங்களுக்கு தமிழ் அதிகாரிகளை வெகு விரைவில் பெற்றுத் தருவதாக உறுதியளித்திருந்தார். அத்தோடு மலையக பகுதிகளில் உள்ள சட்டவிரோத மதுபானங்கள், மதுபான உற்பத்திகளை முழுமையாக தடை செய்வதற்கு விசேட வேலைத்திட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் பிரதி அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு வருகை தந்துள்ள ரஷ்யாவின் வலுசக்தி பிரதி அமைச்சர் ரோமன் மார்ஷவினை சந்தித்து வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் மற்றும் பிரதி அமைச்சர்களான அருண் மற்றும் அர்கம் ஆகியோர் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். தற்போதைய உலகளாவிய நெருக்கடிக்கு மத்தியில் இலங்கை எதிர்நோக்கும் சவால்களின் போது ரஷ்யா வழங்கும் ஆதரவு குறித்து இதன்போது அரசு தரப்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ரஷ்ய கூட்டமைப்பின் வெளிவிவகார அமைச்சர் அண்ட்ரே ருடென்கோ இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார். எதிர்வரும் 31ஆம் தேதி அவர் நாட்டை வந்தடைவார் என வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. ரஷ்ய பிரதி அமைச்சர் இலங்கைக்கும் ரஷ்யாவிற்கும் இடையிலான 11வது இருதரப்பு அரசியல் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ளவும் உள்ளதாக கூறப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.